நானும் பார்க்குறேன் இந்த படம் 4ஆம் தேதி எப்போ வரும்னு இருக்குது. அப்பப்பா தாவேக்கா, ஐயோ தாவேக்கா. மோஸ்ட் ஃபேவரட் சிஎம் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையுமே விஜய்க்கு 37% வாக்குகள் இருக்கு. 37லாம் இல்லை, 57 கூட வரும். ஆனால் நம்ம ஊரில் வந்து மோஸ்ட் ஃபேவரட் சிஎம்க்குலாம் ஓட்டு போகிறது கிடையாது. திமுகவும் அதிமுகவும் விஜய் அவர்களை அடிக்கலை. மே 4 தேர்தலுக்கு முன்னாடி பொலன்னு பொலப்பாங்க. ரெண்டு கட்சியும் அடிக்கும். தன்னை என்றைக்குமே வந்து ஒரு முருக பக்தராகவோ இல்லை வந்து ஒரு அரோகராகவோ அந்த மாதிரிலாம் காட்டுனதே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தா சர்ச்சுக்கு போகிறாரு, பள்ளிவாசல் போகிறாரு. வாரிசு பார்த்தீங்களா எப்படி கம்பெனியை காப்பாற்றிடுவார். இது மாதிரி வாரிசு மாதிரியே இவர் கம்பெனி தூக்கி அப்படியே கையில் குத்திங்கன்னா அந்த இடத்துல இது ஹங் அசம்பிளி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளுமா இந்த எலெக்ஷன்? நம்ம சொல்லுதுங்க. பட் ஹங்கு ஸ்வீப்பு வந்து நீங்கள் வந்து கணிக்க முடியாத விஷயங்கள். ஸோ அதிமுகவுக்கு வந்து ஒரு 55% சான்ஸ் இருக்குன்னா ஒரு 50% சான்ஸ் வந்து திமுகவுக்கு இருக்கலாம். இல்லை ஒரு 2-3% தான் திருப்பி இந்த தேர்தல் போய் நிற்க போகுது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். The Chennai Silks in Mega Summer Sale. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே சில விஷயங்கள் வந்து ஓகே 90 to 120 தாவேக்காவுக்கு வருமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்தது ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் பல ஊடகங்களில் வந்து பல நிறுவனங்கள் திமுகவுக்கு இது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில நிறுவனங்கள் அதிமுகவுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனாலிசிஸ் என்ன சார்? ஆல்ரெடி ஒரு சில நேரத்தில் இந்த மை இந்தியா ஆக்சிஸ் வந்து அழுதுருக்காங்க. தப்பான கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டு கடந்த கால வரலாறு. இந்த வாட்டி வந்து அவங்க வந்து ஒரு தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எடுத்தாலும் ஒருத்தர் வண்டி சொல்லியிருக்கிறாங்க. மேபி அவங்க எடுத்த தரவுகளில் அவங்களுக்கு அப்படி ரிசல்ட் வந்திருக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம் அவங்க எடுத்த அந்த இதில். பட் நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து போட்டி என்பது 2 திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்குது. அதிமுகவுக்கு அதில் லைட்டாக ஒரு சின்ன எட்ஜ் இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருக்குது. அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 36, 37, 38% ஃபிக்ஸ் ஆவாங்க திமுகவோ அதிமுகவோ. ஸோ அதிமுகவுக்கு வந்து ஒரு 55% சான்ஸ் இருக்குன்னா ஒரு 50% சான்ஸ் வந்து திமுகவுக்கு இருக்கலாம். இல்லை ஒரு 2-3% தான் திருப்பி இந்த தேர்தல் போய் நிற்க போகுது. ஓகே. ஸோ 2ன்றது மேபி ஒரு சில இடத்துல வந்து ஒரு 1%னால கூட ஆட்சி வந்து வரலாம். ஸோ அப்போ நான் வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன மேடு இருக்குது, மோட்டு இருக்குது திமுக விட அப்படின்ற மாதிரி. அந்த புள்ளியில் ஏன் நம்ம போகும்போகிறோம்? இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து நிறைய திமுக தானே வந்திருக்கு. அப்போது நீங்கள் வந்து ஏன் அதில் சின்னதாக லைட்டாக வேறுபடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இதில் பெரிய உடன்பாடு கிடையாது இந்த கருத்து கணிப்பில், எக்ஸிட் போல்ஸில். ஃபஸ்ட்டு நான் அதை பதிவு பண்ணிடுறேன். இதில் நிறைய பேர் வந்து வருத்தப்படுற மாதிரி வரும் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே இந்த எக்ஸிட் போல்ஸில். 2வது வந்து போட்டி என்பது 2 கட்சிகளுக்கு. 3வது தாவேக்காவுக்கு ஒரு சிலர் நிறைய சீட்டு கொடுத்துருக்காங்க. சக்திக்கு மீறின சீட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சிக்கு. அது 20%, 23% தான் வாக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்தாலும் 28 சீட்டு வரும், 24 சீட்டு வரும், இல்லை 20 சீட்டு வரும்ன்றான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு 10 சீட்டு வர்றதுன்றதே கஷ்டம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா வாட் இஸ் யுவர் சேனா, நான் 2 to 4 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டில் இருந்தே என்னோடய அசம்ஷன். அவங்களுக்கு அந்த வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா ஒரு 5-6 வேட்பாளருக்கு தான் அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த தோரணை என்பது நான் பார்க்கிறேன் களத்தில். அப்போது நம்ம வந்து பூத்தில் வேலை செய்கிறவங்க, பூத்தில் இருக்கவங்க கிட்டேருந்து நம்ம இன்புட்ஸ் எடுக்கிறோம். வெளியில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுக்கிறது அது ஒரு வகையான இன்புட்ஸு. பட் பூத்தில் எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் காங்க்ரீட்டாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து டிஎம்கேவும் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிமுக ஆட்சி அமைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், ஆனால் எட்ஜ் வந்து ஒரு 1-1லேருந்து 3% தான். ஆமாம், அவ்வளோதான். 1லேருந்து 1.5%, இல்லை 2%, 3-4 கூட கிடையாது. போன வாட்டி 3-4, இந்த வாட்டி வந்து 1-2 தான். நிறைய பேர் 500 ஓட்டில் தோக்குறவங்க இருப்பாங்க, 1000 ஓட்டில் ஜெயிக்கிறவங்க இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். பெரிய அடி யாருக்கு அப்படின்னு பார்த்தா சிறிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய அடி காத்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சிகள் பார்த்தா காங்கிரஸுக்கு பெரிய அடி காத்திருக்கு. ஓகே. போன முறை வாங்கின சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கிடைக்க போவது கிடையாது. பாஜகவுக்கும் வந்து அவங்க இந்த 4 இருந்தது இல்லைங்களா. ஒன்று
அதுலேருந்து இன்னும் ஒன்று 2 இல்லை ஒரு 3 நாள் தான் அவங்க சேர்க்க முடியும். பெருசாக ஒரு 12 சீட்டு, ஏன்னா 33 இடத்துல தாமரை நிற்கிது. அதில் அப்படியே பாதி ஜெயிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுமே வந்து ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ரீஜனல் பார்ட்டி, மாநில கட்சிகளில் வந்து இந்த வாட்டி வந்து சிக்கல்கள் நிறைய இருக்குதுன்னு பார்த்தா டிஎம்டிகேக்கு, விசிகாக்கு சிக்கல் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து சீட் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஓகே, பட் பர்சன்டேஜ் குறையிறதுக்கான அது நிறைய வாய்ப்பு இருக்குது. சீட்டை பற்றி இப்போ பேசுகிறோம். இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஆனால் இனிமேல் எம்எல்ஏ இல்லாமல் போகிறதுக்கோ இல்லை எம்எல்ஏ கிடைக்காமல் போகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு சில கட்சிகள் ஃபேஸ் பண்ணும். உதாரணத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டிஎம்டிகே பெரிய பின்னடைவை சந்திக்கும். விசிகா கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சுருந்தாங்க. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 6 கொடுத்து 4 ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி வந்து அதில் எத்தனை பேர் வருவாங்கன்றது ரொம்ப கஷ்டம். அதே 4 பேரை தக்க வைக்க கூட வாய்ப்பு இல்லையா? இல்லை, கொஞ்சம் கடினம். 8 வாங்கியிருந்தாங்க இப்போ சீட்டு வாங்கினது. போன வாட்டி 4 ஜெயிச்சாங்க. அதே 4 தக்க வைக்கிறது கடினம். ஓரளவுக்கு கொஞ்சம் திமுக அணியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சிபிஐ ஒரு 2-3 எம்எல்ஏ தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்க ஒரு 2 எம்எல்ஏ, அவங்க ஒரு 2 எம்எல்ஏ, ஒரு 4 எம்எல்ஏ தக்க வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. மிச்சம் அந்த சைடில் இருக்கிற கூட்டணி நிறைய கஷ்டப்படும். அதிமுக தரப்பில் வந்து பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களோட எண்ணிக்கைகள், சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டுவதற்கும் அமமுக தனது கணக்குகளை தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு 4-5 எம்எல்ஏ வரலாம். ஓகே, அமமுக ஒரு 4 எம்எல்ஏ, அவங்க வந்து ஒரு 8 6 அதில் ஒரு 10 அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்னை பொறுத்தவரையிலும் என்னென்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. போன வாட்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனேன் திமுகவை பொறுத்தவரையிலும். பட் திமுக கூட இருக்க தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இந்த வாட்டி ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதிமுக பொறுத்தவரையிலும் பிஜேபி பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதிமுகவோட இருக்க தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அமமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம். ஓகே, பட் நேற்றுக்கு வந்து இந்த எக்ஸிட் போல்ஸில் இருக்கக்கூடிய அந்த மினிமம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது 90ன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலது 120ன்னு சொல்கிறாங்க, 100ன்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து அந்த மெஜாரிட்டிக்கு தேவையான எட்ஜில் தான் இருக்குது. ஒன்று அதை விட கொஞ்சம் கூட இருக்குது, இல்லாட்டி குறைச்சிருக்கு. அந்த இடத்துல இது ஹங் அசம்பிளி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளுமா இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சார்? ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஆட்சியை பற்றி, ஆட்சி அதிகாரம் பகிர்வு பற்றி எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் நமக்கு அதை தானே சொல்லுது. நம்பர்ஸ் சொல்லுதுங்க. பட் ஹங் ஸ்வீப்பு வந்து நீங்கள் வந்து கணிக்க முடியாத விஷயங்கள். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்துன்னா கடந்த கால வரலாறு ஒரு விஷயங்களை வச்சு சொல்கிறோம். இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி கருத்து கணிப்பு இது மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது அவங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, மாற்றி சொல்கிறவங்க இருப்பாங்க. எதுக்கு இப்போ அரசியல் பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது பண்ணுவாங்க. நம்பர்ஸ் எக்ஸிட் போலில் தப்புகள் வரலாம். அதனால் அந்த ஹங்கையும் ஸ்விங்கையும் அது வந்து கணிக்கிறதுன்றது கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டு வேணால் சொல்லலாம். இந்த கட்சிக்கு மேபி லைட்டாக சாதகம் இருக்கும், இந்த கட்சிக்கு பாதகம் இருக்குன்றதை சொல்லலாம். இப்போ என்ன கேட்டால் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சில பாதகங்கள் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் தபால் ஓட்டு இருக்குது பாருங்க. அதெல்லாம் வந்து போன வாட்டி தபால் ஓட்டில் ஜெயித்தவங்கலாம் இருக்காங்க. தபால் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்ததுனால திமுகவில். இந்த வாட்டி தபால் ஓட்டு நிறைய வந்து தாவேக்காக்கு போயிருக்கிறது. அது ஒரு சிக்கல். அது மாதிரி கொஞ்சம் சிக்கல்கள் வந்து இந்த வாட்டி திமுகவுக்கு இருக்குது. காங்கிரஸ் வந்து பழைய அளவுக்கு வந்து இந்த வாட்டி கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கவில்லை. அது ஒரு சிக்கல். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அதிமுகவை பொறுத்தவரை அது ஆல்ரெடி சிக்கலில் தான் இருந்தது. அதனால் அவங்களுக்கு வந்து புதுசாக எதுவும் பஞ்சாயத்து பிரச்சனைன்றது இந்த 2 மாதத்தில் இல்லை. ஓரளவுக்கு அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுட்டு களத்துக்கு வராங்க. இவங்க நல்லா இருந்த ஒரு விஷயத்தை பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு போய் களத்துக்கு போயிருக்காங்க. இதனால தான் நம்மளால் வந்து அந்த ட்ரெண்டில் வந்து லைட்டாக அதிமுகவுக்கு ஆர்கானிக்காக ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறோம். தாவேக்காவை பொறுத்தவரைலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுகவோட ஓட்டை தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கிற மாதிரி எனக்கு வரக்கூடிய தரவுகள் இல்லை புரிதல் இருக்கிறது. அண்ட் கேம்பெயின்ஸுமே அவங்க அப்படி தானே வச்சாங்க, ஆன்டி டிஎம். தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அவங்க கேம்பெயின் வந்து திமுக எதிர்ப்பு தான் அவங்க வச்சாங்க. இந்த திமுக எதிர்ப்பு மையமாக வச்சதுனால அவங்களுக்கு வந்து திமுகவை எதிர்ப்பு வாக்குகள் வந்திருக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் திரும்பியிருக்கு. பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் வந்து அவங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. அது வந்து முழுசாக திமுகவுக்கு வர வேண்டியது. அப்போ ஆன்டி பிஜேபி ஓட்ஸை கொஞ்சம் விஜய் வாங்கிட்டார், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் விஜய் வாங்கியிருக்காரு. கோர் டிஎம்கே குடும்பங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு சில பேர் வந்து குழந்தைகள் அவங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா உதயசூரியன் போட்டிருப்பாங்க.
அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரெட்டலிக்கு போட்டிருப்பாங்க. அவங்க பசங்க வந்து கொஞ்சம் பேர் மாறி இந்த வாட்டி போட்டிருக்காங்க தாவேக்கா. ஸோ இது வந்து விஜய் ஹஸ் டேக்கன் ஓட்ஸ் ஃப்ரம் ஆல். இது அதுவும் நாம் தமிழர் கட்சி, விசிகா, காங்கிரஸ் அவங்களுக்கு போடக்கூடியவங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நிறைய ஓட்டுகளை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த அந்த கூட்டணிக்கு இதுதான் அங்கே சிக்கல். அப்போ பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த தேர்தலை நம்ம முன்னாடி நடந்த பழைய தேர்தல்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் மேஜராக விஜயகாந்த் அவர்கள் உள்ளே வந்த தேர்தலை தான் சொல்கிறாங்க. 2006 இல்லாட்டி 2011. ஸோ அப்படி இந்த தேர்தல் நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? 2006ஓடையோ இல்லை 11ஓடையோ? ஒவ்வொரு தேர்தலில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. விஜயகாந்த் அவர்களை விட விஜய் வந்து கொஞ்சம் தாக்கத்தை கூடுதலாக ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய தகவல்கள், சமிக்கைகள்லாம் தெரியுது. பட் அது ஏன் மிகைப்படுத்தி விஜய் சிஎம்ஏ ஆயிடுவார் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு காரணம் சமூக ஊடகம் தான். பொழுதுக்கும் உட்காந்துக்கிட்டு அதை பற்றியே பேசுறது, விஜய் விஜய் விஜய்ன்னு பாட்டு, சவுண்டு, டிக்டாக்கு, ரீல்ஸு, இன்ஸ்டா, த்ரெட்டு அப்படி இப்படின்னு பசங்க வந்து போட்டு தள்ளுறாங்க. இப்போ விஜய் தான் விஜய் தான் விஜய். இப்போ நீங்கள் தேர்தலை வந்து சோசியல் மீடியாவில் வச்சிங்கன்னா அவங்களே ஒரு ஆளுக்கு 50-50 ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க. அதாவது தமிழ்நாடு ஜனத்தொகையோட அதிகமாக போலிங் போகும் அது மாதிரி. ஆனால் விஜயோட ரசிகர்கள் வந்து அந்த இந்த பிரச்சாரத்தை வந்து தீவிரப்படுத்தினது, இந்த பிரச்சாரத்தை தேர்தலை அடுத்த இடத்துக்கு கொண்டு போனது விஜயோட ரசிகர்கள் தான். விஜய் அவர்கள் பெருசாக எதுவும் மெனக்கெடவோ இல்லை கஷ்டப்படவோ இல்லை ஊராக போகிறது, வேட்பாளருக்கு பலம் சேர்க்கறது, பூத் வேலையை இன்னும் முழுமையாக்குறது, அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவுறது எதுவுமே பண்ணலை. விஜய் வந்து அவரோட அந்த ரசிகர்களை வந்து உசுப்பேற்றி விட்டு இந்த குழந்தைங்க வேறு யாருன்னா இருந்தால் அவங்கள கூட போயிட்டு இன்னும் ஒரு விஷயம் இன்னும் பண்ணியிருக்கலாம். வீடு வீடாக போய் தன்னோட பெரிய தொண்டர்கள் இருப்பாங்களா அவங்கள கொண்டு போய் விஜயோட ரசிகர்கள் என்ன குழந்தை யாருன்னா இருக்கும் 8ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு, எப்போ நீ விஜய் ரசிகையா அப்படின்னு கேட்டேன்னா ஆமான்னு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட ஒரு வணக்கம், விஜய் என்னால் வர முடியல, உன்னை தான் நம்பி இருக்கிறாரு, அதனால் நீ வந்து பாப்பா அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அடம்புடி, நீ வந்து படிக்க மாட்டேன் சொல்லு, நீ வந்து டிவியை வந்து உடச்சிருவேன், இப்படிலாம் பண்ணி அப்போ விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் இது மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரச்சாரத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. இது வந்து விபரீதமான ஒரு அரசியல். இதை அவர் பண்ணிவிட்டார். இல்லை, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் கூட ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்களே சார். இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆஃப்டர் எலெக்ஷன்ஸுன்றதை விட இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா கருத்து கணிப்பும் விஜய் அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி வந்திருந்தால் இது இன்னும் பயமாக இருந்திருக்கும். என்னென்னா நீங்கள் ஒரிஜினல் ரிசல்ட்டு தான் ரிசல்ட்டு, எக்ஸிட் போல்ஸு ப்ரீ போலெல்லாம் விட்டுருங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து விடுவார் என்று நிறைய குழந்தைகள், நிறைய இளைஞர்கள், அரசியல் தெரியாதவர்கள் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அழறாங்க சார், சமூக ஊடகங்களில் வீடியோஸ் பார்க்க முடியுது. அது மாதிரி அவங்க வந்து அழுகுறாங்கன்னா காரணமே இல்லாமல் அழுகுறாங்க. இப்போ நான் ஒரு நடிகர் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 20 படத்தில் நடித்து பயங்கரமாக ஆயிடுச்சு. வீடு பக்கத்துலேயே நேரு ஸ்டேடியம் இருக்குது, ஷூலாம் நல்லா வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் நடிகர் இல்லை, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் போலவே ஷூ, ஓட்டப்பந்தய வீரர் போலவே பனியன், ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா அடிதாஸு, ரீபாக்கு, நைக்கு, அப்புறம் இங்கே முடியெல்லாம் இப்படி விட்டுக்கிறேன். யாருன்னா தொலைவில் வந்து பார்த்தா பெரிய அத்லீட்டு போல் இவர் ஓடினார்னா உசைன் போல்ட்டு மச்சா மாதிரி ஓடுவார் அப்படின்னு அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். நான் நடிகர் இல்லை. அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் என்னென்னா கோட்டியை நான் படத்துலலாம் எப்படி ஓடுகிறாரு தெரியுமா, பயங்கரமாக அப்படி ஓடும்போதே மலைகளாக இருந்தால் கூட தாவி ஓடுவார் அப்படின்ற மாதிரி காட்சியெல்லாம் வச்சு எடுத்துருப்பாங்க. இந்த குழந்தை என்ன பார்க்கும், அதை பார்க்கும்போது அது திங்க் ஆகுது. ஐஸு, மேப்பு, ஸ்கூலு, புஸ்தகம், அந்த கார்ட்டூனில் லிங்க் ஆகிற மாதிரியே லிங்க் ஆகும். அப்போ அவங்க என்ன சொன்னால் கோட்டி மாமா படம் நடித்தாங்க, நல்லா ஓடுனாங்க, ஜெயித்தாங்க, படம் வெற்றி, பாட்டு வந்துச்சு இப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி நான் இப்போ நேரு ஸ்டேடியத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓடுறனும் போது அங்கே பார்த்தா ஒருத்தர் சாதாரணமாக லேஸ் கட்டின்னு இருப்பார், கொஞ்சம் தண்ணி குடிப்பார், கொஞ்சம் இப்படி தண்ணி உள்ளே குடிக்காமல் பாதி கொப்பிடிச்சிட்டு வெளியில் துப்பிடுவாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே அந்த 50 கிராம் போனால் கூட ஸ்பீடு வராது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபேக்கிங் தெம்செல்ஸ். ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி பார்ப்பாங்க. அது மற்ற அத்லீட்ஸ் பார்ப்பாங்க, பார்த்தா சாதாரண சாம்பியன்ஸ் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. அலப்பறை இருக்காது, ஒரு பந்தா இந்த வெட்டித்தனம் பண்ணுறதெல்லாம் இருக்காது. தே கேரி தெம்செல்ஸ் வெரி கம்ஃபர்ட், காம் அண்ட் கூல். அப்போ அந்த குழந்தை திருப்பி பார்க்கும், நம்ம அந்த ஆள் பார்த்தா ஓடாத மாதிரி இருக்கிறான், அந்த அண்ணாவை பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இல்லை, நம்ம கோட்டி அண்ணாப்பா இப்படின்றாரு இப்படி பண்ணுறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு, வைப்பு பண்ணுறாரு, எல்லாம் ஸ்டேடியம் பூரா கோட்டி அண்ணா கோட்டின்றாங்க. நான் எதுக்கு என்ன நானே சொல்லிக்கிறேன், ஏன்னா வேறு யாரையும் நான் சொல்லி தப்பாக போய் அவங்க மனசை பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதனால் நான் என்ன நானே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி இருக்குது. துப்பாக்கி சுட்ட உடனே ஓடுறேன் நானும், திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, பின்னாடி எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் கடைசியாக என்ன பண்ணுறேன், எல்லாரையும் தெத்தின்னு ஓடி மூச்சு வாங்கி ஓடி முடிக்க முடியாமல் நிற்கிறேன். இது நிதர்சனம். ஆனால் எதிர்பார்ப்பு என்ன, துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடி
ஓடனா எங்கால் ஓடனா எம்மாம் பெரிய ஆள் தெரியுமா படத்தில் எப்படி இதுதான் நிதர்சனம். அப்போ பார்க்குற அந்த அலங்காரம், அந்த வேஷம், மேக்கப் எல்லாம் கரெக்டு. உள்ளுக்குள்ள மசிலில் இன்டென்சிட்டி இருக்கா, என்னோட தை மசிலுக்கு அந்த ஸ்ட்ரைடு இருக்கா, என்னோட காஃப் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கா, என்னோட அந்த ஃபுட்டு லேண்டிங்கு கரெக்டாக ஆகுதா, எனர்ஜி கரெக்டாக ட்ரெயின் ஆகுதா, கை மூமெண்ட்டும் கால் மூமெண்ட்டும் சிங்க் வருதா, என்னோட சின்ன எப்படி இருக்குது, நான் எந்தளவுக்கு ஆக்சிஜனை உள்ளே இன்டேக் பண்ணுறேன், என் லங் கெப்பாசிட்டி எவ்வளோ, என் அட்ரினலின் செக்ரீஷன் எவ்வளோ. சம்டைம்ஸுங்க குதிரையிலலாம் ரேஸ் கோர்ஸில் ஒரு சில குதிரைலாம் பின்னாடி வரும். இந்த லாஸ்ட்டு ஒரு 100 yards இருக்கும்போது க்ரௌடோட சத்தம் வரும். அது கேட்டோன்னே சம்டைம்ஸ் அதோட ஜாக்கி இல்லை அதை வளர்த்த ஒரு குரல் கொடுப்பார். அந்த குதிரை பேர் சொல்லி அவ்வளோ சத்தத்தில் அது கேட்டவுடனே அது ரியாக்ட் பண்ணும் அந்த அனிமல். அதுக்கப்புறம் ஒரு எடுக்கும் ஒரு ஸ்ட்ரைடு. அதுக்கப்புறம் அது குதிரையா இல்லை சிறுத்தையான்னு தெரியாது. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது எடுக்கும். ஆனால் அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான். ட்ரெயின் பண்ணுவேன். எனக்கு இங்கே ட்ரைனிங்னு ஒரு விஷயமே இல்லை. இப்போது ஒரு நீங்கள் காலேஜ் போகிறீங்க, தாவேகாவுக்கு மொத்தமாகவே சொல்கிறீங்களா இல்லை விஜய்க்கு மட்டும் சொல்கிறீங்க? முதல்ல விஜய் சாருக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிஇஓ ட்ரெயினாக இருக்கணும், அப்புறம் ஹெச்ஆரை ட்ரெயின் பண்ணோம், அப்புறம் ஹெச்ஆர் கேண்டிடேட்ஸையும் ரெக்ரூட்ஸையும் ட்ரெயின் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டுக்கிட்ட நல்ல பேராகி நீங்கள் எம்என்சி ஆக முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் இந்த படம் பார்த்தீங்களா, அது பேர் என்ன படம், ஒரு பணக்கார வீட்டு பையனாக வருவார், வாரிசா சார்? வாரிசு பார்த்தீங்களா, எப்படி கம்பெனியை காப்பாற்றிடுவார். இது மாதிரி வாரிசு மாதிரியே இவர் கம்பெனி தூக்கி அப்படியே கையில் கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த கையில் இன்ஃபோசிஸ், ஐபிஎம் மெயின் ஃப்ரேமு, அப்படியே சத்யம் டெக் மஹேந்திராலாம் ஓவர் டெக் பண்ணிட்டு இவர் குளோபலாக யூகே ஹெட்டாக போய் உக்காடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. படத்துக்கு நல்லா இருக்கும், யதார்த்தத்துக்கு அது நல்லா இருக்கா? ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும், இல்லை ஒரு அல்காரிதம் எழுதணும், ஒரு டீகோட் பண்ணணும், பிக் டேட்டா தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. அரசியல்னு வரும்போது எங்கள் அண்ணன் மூஞ்சி நல்லா இருக்குது, படம் போட்டு டான்ஸ் ஆடுவார், நல்லா இருக்குன்றீங்க. அப்போ பாலிடிக்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸு, டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸஸ், நுவான்சஸ்ஸு, ட்ரைனிங், இதுக்கெல்லாம் என்ன பதில்னா தெரியல. இல்லை, இதை மக்கள் நம்புறாங்கங்கிறத தாண்டி பாலிட்டிஷியன்ஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே கூட இதை நம்புறாங்களோ ஏதோ ஒரு இடத்துல? நம்பல, பயப்படுறாங்க. உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும். ஆல்ரெடி காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போவாங்களான்ற சில காசிப்ஸ் இருந்துச்சு, அண்ட் அது பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்வியூஸ்ல. பட் அதன் பிறகு இந்த நம்பர்ஸை பார்த்த பிறகு காங்கிரஸ் இப்போ யோசிக்க மாட்டாங்களா, ஒருவேளை தாவேகாவோட போயிருக்கலாமோ, இந்த நம்பர்ஸை பார்த்து வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி? வெற்றி பெற்றிருக்கலாம். உங்களுக்கு ஒரு 6 சீட்டு கிடைச்சிருக்கோம், அவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கிடைச்சிருக்கோம். 6 சீட்டு 4 சீட்டாக போகிறது 12 சீட்டாக இருக்கும். அதோட காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ்நாட்டில் அழிந்து போயிருக்கும். இப்போது பிஜேபி பற்றி சொல்கிறாங்களே, இந்தி திணிப்பு, மூல காரணமே நீங்கள் தான். உங்களை திமுக பாதுகாப்பாக புதுசாக பத்திரப்படுத்தி வச்சுருக்குது. திமுகன்ற அந்த ஒரு கேடையை ஒதுங்குச்சுன்னா, எப்பா இவங்க தானேப்பா அண்ணா காலத்தில் அறிஞர் அண்ணா நமக்கு சொல்லி கொடுத்தாரு, அதப்பா ஞாபகதா, பழைய ஜமீன்தார் வந்துக்கிறாருப்பா, ஜிஎஸ்டி போட்டவர், நீட்டை கொண்டு வந்தவர். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி எதிர்த்து நீட்டு காட்டி தானே பார்த்தீங்க, காங்கிரஸ்க்கு எதிர்த்து நீட்டை காட்டி அவர் பார்க்கலல்ல, கோழி முட்டையோட சுற்றல சுற்றுவார் விஜயோட போனா. ஆமாம், எதிரி ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன நட்பு பாராட்ட வேண்டியது இருக்குது? அவங்க தான் சொல்கிறாங்க, உறவுக்கு தான் தோல் குடிக்க முடியும், உரிமைக்கு குரல் கொடுக்க முடியும். உரிமையும் இல்லை உறவும் இல்லைன்னும் போது அப்போ பிஜேபிக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான். இன்னொன்று, ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தலில் அவரோட அந்த இதை குறைத்து கொண்டார். அவரோட அந்த ஆசை பாசம் என்பது தமிழ்நாடு மேலே மக்களுக்கு ஒன்று இருந்தது. பிரச்சாரத்துக்கே வரலையே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? விஜய் அண்ணா உங்களுக்கு புரியுது, விஜய் அண்ணாவோட நீங்கள் போக முடியல, அதனால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வர முடியுங்களா? அதானே ஒரு சைடு ஸ்டாலின் அவர்களோட கோவம். ஸ்டாலின் அவர்களோட ஏன் கோவம்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக அங்கேயே இருந்திருப்பீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாங்க, கிரீஷ் சோடங்கர் சொல்கிறாங்க, மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு மன இதில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. விஜய் எப்படி இப்ப திரும்பவும் கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, சார் இனிமே நடுநிலையோட இருக்க மாட்டோம், ஒன்னும் எதிர்கட்சி தலைவரா இருப்போம், இல்லாட்டி ஆட்சியில் அதிகாரம் கேட்டு பிரதமரே ஆயிடுங்க. எதுக்கு? அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகிறாரு யாரு? விஜய் சார். அதான் டெசிக்னேஷன். நீங்கள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகிடுங்க. அமைதியாக இருக்காதீங்க. என்னமோ அப்படியே நானும் பார்க்குறேன், இந்த படம் 4ஆம் தேதி எப்போ வரும்னு இருக்குது. அப்பப்பா தாவேக்கா, ஐயோ தாவேக்கா, எப்பா எந்த கூட்டணியில் இருக்கீங்கப்பா நீங்கள்? விசிகா இப்படி பேசிட்டு திரிகிறாங்களா? இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாருன்னா இப்படி இந்த சினிமா மோகத்தில் பேசுகிறாங்களா? ஏன் நீங்கள் ஒண்டி பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு கோபம் இருக்குது, இல்லை அவ்வளோ வருத்தம் இருக்குன்னா எதுக்கு கூட்டணியில் இன்னும் தொடர்றீங்க? சுயநலத்துக்காக காங்கிரஸ் ஒரு சில முடிவுகள் எடுத்தாங்க. அதற்கு வலி வேதனை திமுக கொடுத்துக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ இவங்களே உட்காந்து
எல்லாம் பண்ணுவாங்களாம். அப்போ எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். துரைமுருகன் வயசானாலும் அவர் தான் வந்து அந்த துறைக்கு அமைச்சராக உட்காருவார். மண்ணு திருடுது, காணா போகுது, இல்லை கொள்ளையடிக்கிறாங்க, கனிம வளம்னா எல்லா கேஸும் அவங்களே வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 2 கேஸ் வரக்கூடாதா? நாங்களும் வந்து இந்த லாரிக்கு எங்கள் வீட்டுக்கும் அமலாக்கத்துறையெல்லாம் வரக்கூடாதா? சிபிஐ வந்து அவங்க வீட்டுக்கு தான் போனோமா? அப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னு இவங்க கேட்குறாங்க. நியாயம்தான், பிரிச்சுக்கணும். ஆனால் இதை நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கணும், போன தேர்தலில் கேட்டிருக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி. உங்களுக்கு வரும்போது நீங்கள் கம்மன் இருக்கீங்க. அதுவும் இப்போ ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா, முழுக்க முழுக்க விஜய் வந்ததுனால தான் கேட்குறீங்க. இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உட்காந்து பேசியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் கடைசியில் போய் பேசுறதுன்றது சரி. எதுவுமே அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ப்ரெஷர் போடுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சுயநலமாக போகும். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர் டிஎம்கே போனதுனால தான் விமர்சனம் அதிகமாச்சு. ஏன் முன்னாள் வரலாம் அப்படி பேசுகிறீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டுறீங்க, அப்புறம் அடுத்த வாரம் அதை பற்றி எதுவுமே இல்லாமல் அப்படியே அந்தர் பெல்ட்டி ஆகாச பெல்ட்டி மாதிரி சர்க்கஸ் கம்பெனியில் பெல்ட்டி அடிக்கிற மாதிரி ஆச்சுன்னு அங்கே நிற்கிறீங்க. நிதிஷ்குமாருக்கு என்ன பேர் வச்சாங்க? பல்ட்டி குமார்னு பேர் வச்சாங்க. நீங்கள் பண்ணது என்ன வேலை? இது அதிமுக வந்து கூட்டணி கட்சிகளே ஓரளவுக்கு சரியாக கையாண்டுருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டும் கொடுத்த மாதிரி ஆச்சு, தோக்கிற கட்சியாகவும் கொடுத்தாச்சு, சீட்டாக கொடுத்தாச்சு. அதனால் அது வந்து அந்த இடத்துல கரெக்டாக இது பண்ணிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கேட்ட சீட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு எது கொடுத்துருக்காங்க. அமமுகவும் அவங்களுக்கு எங்கெங்கே போட்டி போடணுமோ அப்படின்ற மாதிரி விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜ் வந்து இந்த வாட்டி வந்து அதிமுகவுக்கு இருக்குன்ற மாதிரி பார்க்கணும். வழக்கமாக வந்து கொண்டு இருந்த பிரச்சனையே இல்லாத இந்த சிறுபான்மையினர் வாக்கில் ஒரு ஓட்டை விழுது. குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாய மக்கள் ஓட்டுகள் வந்து விஜய் கொஞ்சம் வாங்குறார் கணிசமாக. அதுவும் குறைந்த வயது இருக்கிறவங்க அதிகமாக விஜய்க்கு போட்டிருக்காங்க. நிறைய பெண்களுக்கு தான் திமுக வந்து முன்னுரிமை கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்கறது, அப்புறம் இலவச பேருந்து கொடுக்கறது. அரசாங்கம் வந்து நிறைய கடன்பட்டு இருக்குது பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி. அவங்க தான் விஜய் அண்ணா அழகாக இருக்கார், நாங்கள் ஓட்டு போட்டோன்ட்டாங்க கடைசியில். இது வந்து லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா அதிமுக ஃபஸ்ட்லேருந்தே பயந்த ஒரு திட்டம்னு பார்த்தா மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் அதில் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து 50 வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கிற தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதேமாதிரி ட்ரெடிஷ்னலாக ரெட்டாலிக்கு தான் நாங்கள் போடுவோம், நாங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா போட்டாங்க, அம்மாவுக்கு நாங்கள் போட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்ச் என்பது அந்த 19 வயசில் இருந்து ஒரு 35 வயசில் தான் அந்த சேஞ்ச் ஆகுது, ஷிஃப்ட். அது ஏஜ் குரூப்பு தாண்ட வந்து திராவிட கட்சிகள் வந்து இன்னும் அவங்க வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுருக்கிறாங்க, அதை வந்து கோல் வச்சுறாங்க அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் ஏஜ் ஜாஸ்தியாக வந்து இப்போ இதெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வயசான பாட்டிமாவை கூப்பிட்டு யாருக்கு போட்டேன் அப்படின்னா விசில் அப்படின்னு அந்த பாட்டி, அப்புறம் என்னென்னா பில் அப்படின்னு சத்தமாக நல்லா அழகாக க்யூட்டாக இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. பாட்டிமா கரெக்டாக நகைச்சுவையாக இருக்குது. இதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் எடுத்து போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 போடலாம். யாருக்கிட்ட வந்து என்ன கேட்குற, எங்கள் வீட்டுக்காரு அதுக்கு தான் இருந்தார், நான் அதுக்கு தான் போடுவேன், அது எப்படி கை மாறும்னு அந்தம்மா அவங்க இருக்காங்கல்ல சார். இன்னமும் அதே மாதிரி உதயசூரியன் ரெட்டலை தான். எங்கள் ஊர்லலாம் வேறு யாருக்கும் வேலை இல்லை, அது எம்ஜிஆர் அப்போவே நாங்கள் ரெட்டலைக்கு தான் போட்டோம், எப்பயுமே இலையில தான் போடுவோம், போட்டால் இலைக்கு இல்லைன்னா ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இருக்கிறாங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, அந்த சமூக ஊடகங்களில் வந்து இந்த வாட்டி தாவேக்கா வந்து ஃபுல் மேக்ஸிமம் ஸ்பீடில் என்ன ஓட்ட முடியுமோ அந்த இடத்த வந்து அவங்க எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. பட் இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் வட இந்திய நிறுவனங்கள் மெஜாரிட்டியாக இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தமிழ்நாட்டுடைய லேண்ட்ஸ்கேப்பை எந்த அளவுக்கு புரிஞ்சு இதை எடுத்திருக்காங்க, நம்மளுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கலாமா சார்? அது பார்க்கலாம், அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் அவங்க வட இந்தியாவிலேருந்து வராங்க, வேறு மாநிலத்திலேருந்து வராங்கன்றதுனால அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸை நான் கொஸ்டின் பண்ண விரும்பலை. நான் எப்படி வந்து ஒரு துறையில் வந்து இருக்கிறோன்னா அதுபோல் தான் அவங்க அந்த துறையில் இருப்பாங்க. பட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தப்பாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படின்னா என்ன பிரச்சனை? அதில் அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதுனால தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ அதே வேலையை நான் போய் மகாராஷ்டிரா எடுத்தாலும் நான் தப்பு பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப கடினமான வேலைங்க. அதாவதுங்க 5.5 கோடி பேரில் 4.5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. 4.5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னா நீங்கள் ஒரு 4 கோடி பேர் எடுத்தால் கூட 4.5 கோடி பேரில் வந்து ஒரு 4 லட்சம் பேர் நீங்கள் சாம்பிள் எடுத்தாவே அது ரொம்ப கம்மி. ஆனால் 4 லட்சம் பேரை கூட யாரும் சாம்பிள் எடுக்கிறது இல்லை. 4 கோடியில் 4 லட்சம்ன்றது என்ன 1% கூட எடுக்கிறது இல்லை. ஸோ 1% எடுத்தால் கூட அதை ஓகே நீங்கள் வந்து ஒரு இது பண்ணலாம். நம்ம அப்போ 0.25% கம்மி,
90,000 சாம்பிள் சைஸே 90,000 80,000 ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2,500 3,000 தான் வச்சுருக்காங்க த்ரெஷோல்டு. பொதுவாக காமனாக எடுக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அந்த தொகுதியில் விவிஐபி இருக்கார் அப்படின்னா 5,000 பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்போ எனக்கு செந்தில் பாலாஜி ஜெயிப்பாரா தோப்பாரா தெரியணும்னா அந்த தொகுதியில் வந்து 10,000 பேர் கூட நீங்கள் சாம்பிள் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு அது கிளியர் கட்டாக வரும். பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னா அந்த தொகுதிக்கு நீங்கள் 10,000 எடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி 10,000 சாம்பிள் எடுத்து பண்ணுறது கஷ்டம். அதனால் அந்த தொழிலில் நிறைய இருக்குது. அதனால் அந்த எக்ஸிட் போலினுடைய அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேஷியோ இருக்குது இல்லைங்களா, அக்யூரேசி, அது வந்து பிரச்சனை. பட் ஆனால் ட்ரெண்டு சம்டைம்ஸ் கரெக்டாக கேப்சர் பண்ணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து இப்போ ஒரு காயினை நீங்கள் போடுற மாதிரி தான், பூவா தலையாக தான் 1 2ல் தான் வரும். 3வதுன்றது எப்பயுமே ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர், 3வது ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து திமுக ஜெயிக்கலாம் இல்லை அதிமுக ஜெயிக்கலாம் அப்படின்னு ட்ரெண்டு சொல்லிட்டு போகிறது சேஃப். ஓகே, அப்போ 2 கட்சிகள் யார் ஜெயிச்சாலுமே இதில் ஹங் அசம்பிளிக்கு மட்டும் வாய்ப்பு கிடையாது. ஹங் அசம்பிளி இதுவரையிலும் போட்டது கிடையாது. என்னோட கட் ஃபீலிங் என்னென்னா தமிழகத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தொங்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புனது கிடையாது. அட்லீஸ்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னா ஃபார்ம் பண்ண விடுவாங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படின்னா அந்த கட்சிக்கு நம்பர் இருக்காது, ஆனால் அவங்க கூட்டணின்னு ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அந்த கூட்டணி மூலயமா அது ஆட்சிக்கு வந்துடலாம். தொங்கு சட்டமன்றன்றது இன்னும் கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை. அதாவது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வரும், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சபாநாயகர் ஒன்று போட்டு அவர்கிட்ட அந்த நம்பர்ஸை காட்டணும். அதுக்கப்புறம் திருப்பி கவர்னர்கிட்ட போகணுன்னா ஓகே அப்படின்வாங்க. இதுக்கு நடுவில் யாருன்னா அதை சேலஞ்சு பண்ணுறாங்க, நம்பிக்கை வாக்கு எடுக்கணும், இல்லை கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்றதுலாம் காம்ப்ளிகேட்டட். அதனால தான் நான் வந்து அதை வந்து மைனாரிட்டி அரசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு தொங்கு சட்டமன்றமாக போகுமோ இல்லை நம்பரே கிடைக்காமல் நிற்குமா, இவருக்கு 80 அவருக்கு 95 இன்னொருத்தர் 35 அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆக்சஸ் மை இந்தியாவில் அப்படி தானே சார் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா எடுத்துருக்குறாங்க, அருமையாக எடுத்திருக்காங்க. 4ஆம் தேதி வேணால் அது ஆக்சிஸ் இந்தியா வேணால் நம்ம பொறுமையாக பேசும். இன்னொன்றுங்க நம்மளோட பிரச்சனை வந்து ஆக்சிஸ் இந்தியாவோட கிடையாது. நம்மளோட பிரச்சனை வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் செவ்வன பணி செய்யவில்லை, மக்களை போய் சந்திக்கலை, குழந்தைகளை நம்பின அளவுக்கு குழந்தைகளை பெற்றவர்களை நம்பலை. ஏன்னா பெற்றவர்கள் எப்படின்னா கேள்வி கேட்பாங்க, சரிண்ணா அதெல்லாம் ஓட்டு போடுறோம், ஏன் கரூர்லேருந்து ஓடுனீங்க அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா பதில் இல்லை. சார் அதெல்லாம் ரைட்டு சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், விஜய் சாரே வந்திருக்கிறார். இப்போது ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் உட்காந்து இவர் மற்ற தலைவர்கள் மேலே பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டிபேட் நிகழ்ச்சியில் கூட இவர் வந்திருந்தாங்க, வேல்முருகன் வந்திருந்தார், பத்திரிகையாளர் இருந்தாங்க, ஒரு சிலர் நம்மள தெரிஞ்சவங்கலாம் வெளியாட்கள்லாம் இருந்தவங்க, அவங்க கூட சாப்பிடும்போது ஆஃப் த ரெக்கார்டாக கேட்குறாங்க, ஏன் வந்தீங்க எதுக்கு அப்படின்னா. ஒரு அரசியல்வாதி வந்து சாமானியனுக்கோ இல்லை ஓட்டு போடுற பொதுமக்களுக்கோ தன்னை எக்ஸ்போஸ் பண்ணால் தான் இந்த கேள்விகள்லாம் வரும். இப்போ நம்மளே வெளியில் போகும்போது ஒரு சிலர் வந்து நம்ம மீது விமர்சனம் வைக்கிறாங்க, எதிரிலே வந்துட்டு உரிமையாக வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது, இது நீங்கள் தப்பு, நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படிலாம் அதாவது நம்மளை வந்து திருத்த பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிறது சரியில்லை அப்படின்ற அந்த கருத்து சொல்கிறாங்க. அது கருத்து சுதந்திரம், அது இருக்கணும். நான் பேசுகிறதெல்லாம் சரி இல்லை, என்கிட்ட இருக்க தரவுகள்லாம் உண்மை அப்படின்னா அது கண்மூடித்தனமாக போய்விடும். ஆனால் விஜய் அவர்கள் என்னன்னா அதை தான் அவர் நேசிக்கிறார், அதை தான் அவர் விரும்புகிறார். நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் தாண்டி மோஸ்ட் ஃபேவரட் சிஎம் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையுமே விஜய்க்கு 37% வாக்குகள் இருக்கிறது. மோஸ்ட் ஃபேவரட் சிஎம் அப்படின்னா 37லாம் இல்லை, 57 கூட வரும். ஆனால் நம்ம ஊரில் வந்து மோஸ்ட் ஃபேவரட் சிஎம்க்குலாம் ஓட்டு போகிறது கிடையாது, புரியுதுங்களா. எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு சிஎம் ஆக்குவாங்க. டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மை ஓட்டு வாங்கி ஜெயிப்பார். அதாவது எப்படின்னா எம்எல்ஏக்கு ஓட்டு போடக்கூடாது, எல்லாருமே முதலமைச்சருக்கு ஓட்டு போடலாம். டைரக்ட் எலெக்ஷன் நம்ம வச்சுருக்கிறது இன்டைரக்ட் சிஸ்டம். இன்டைரக்ட் சிஸ்டமில் அப்படி வேலை செய்யாது. அந்த கேள்வி சந்தோஷத்துக்கு கேட்கலாம். சரி, மோஸ்ட் ஃபேவரட் சிஎம்னு விஜய் தானே கேட்டீங்க, அப்படி நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறீங்கன்னா அங்கே என்ன இருக்கணும்னா மோஸ்ட் ஃபேவரட் சிஎம் கேண்டிடேட் விஜய், மோஸ்ட் ஃபேவரட் சிஎம் கேண்டிடேட் ரஜினி, மோஸ்ட் ஃபேவரட் கேண்டிடேட் அஜித், மோஸ்ட் ஃபேவரட் கேண்டிடேட் தனுஷ், இப்படி எடுங்க. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 70% 50% வந்ததுன்னா நான் அதுக்கு வரேன். நடிகரோட வந்து யாரு முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தானே சார் போட்டி இல்லையே, எம்எல்ஏ ஜெயிச்சு தானே முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ இவர் எம்பிபிஎஸ் படிப்பாரா எம்டிஎம்பி படிப்பாரான்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா +2ல் மார்க் எடுக்கணும், அப்புறம் நீட் எழுதணும், அப்புறம் அதுக்கு ஃபீஸ் கட்டணுன்றேன். இல்லை அவர் படத்துலலாம் பண்ணியிருக்காரு அதனால் பண்ணுவார் அப்படின்னா அது புரிதல் சரியா இல்லையா, அங்கே பிரச்சனைகளில் தானே இருக்கிறது, அது பார்க்கணும். அதனால் அந்த கேள்வி என்பது அது ஒரு சுவாரஸ்யத்திற்காக கேட்குற கேள்வி, அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இப்போ ஐயா அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்போ எடுத்திங்கன்னா அதுக்காக தான் வேறு. ஏன்னா எம்பிக்கள் இல்லை ஒரு கட்சியை சார்ந்தவங்க தான் ஓட்டு போட்டு அவர் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இதை மக்கள்கிட்ட போயிட்டு இவரை நீங்கள் எம்பியாக
இப்போ ஜனாதிபதியாக வரலாமா அப்படின்னு நம்ம தேர்தல் இல்லை. ஒருவேளை தேர்தல் இருந்து ஐயா கலாம் நின்று இருந்தாரா, நான் இப்போ சொல்கிறேன், அவர் ஜெயிச்சிருப்பார் 2வது வாட்டி. ஐயா அப்துல் கலாமை வந்து யாரும் வந்து ஒரு சிறுபான்மை ஒரு முஸ்லீமு அவர் அப்படி இல்லாமல் ஐயா கலாம் தாத்தா வந்து எல்லாருமே வந்து இந்த நாட்டின் முதல் குடிமகனாகவும் நமக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தான் பார்த்தாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் தான் அங்கே பிரச்சனை. அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது விஜய் பாப்புலர் சிஎம் ஆனால் ஆமாம், ஆனால் அவருக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வசதி சக்தி அந்த கட்சிக்கு அந்த ஈடுபாடு இருக்குது, அரசியல் தெரியுமானா இல்லை. இதுதான் அங்கே பார்க்கணும். இன்னொரு ஸ்பெகுலேஷன்ஸும் இருக்குது சார். நான் இது ஹைப்போதட்டிக்கலாகவே கேட்குறேனே. மார்ஜின் வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஒரு 1% 2% தான் இருக்கும்னு சொன்னீங்க. ஒருவேளை அப்படியான சுச்சுவேஷன் வருது, தாவேக்கா கணிசமான சீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் கூட்டணிக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது ரொம்ப ரேர் கொஸ்டின். 99% அந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் பார்க்கல. ஒருவேளை அப்படி வந்ததுன்னா யாருன்னா ஒருத்தர் கூட்டணி அமைச்சு தானே ஆகணும். போஸ்ட் போல் எலெக்ஷன்ஸ் நிறைய எப்படி வேணா மாறும். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸே பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா சில விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்கு. போஸ்ட் போல் எலெக்ஷன்ஸ் நிறைய எப்படி வேணா எது வேணா மாறலாம். நமக்கு அது என்ன ஏதுன்றது நம்ம இப்போ பார்க்க முடியாது. பட் எனக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்காது. இந்த தேர்தலில் மக்களே ஒரு முடிவு கொடுத்துருவாங்க. நீங்களாம் எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த துண்டை இப்படி போட்டு இப்படி கை வச்சு இப்படி வியாபாரம் பண்ணுறதுலாம் வேண்டாம், முன்னாடியே நாங்களே பண்ணி விட்டுறோன்ற மாதிரி தான் போகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி என்னோடய கருத்து வந்தால் அது ஜனநாயகத்துக்கும் நல்லது. ஏன்னா மக்கள் எடுக்கிற முடிவு இது. நீங்கள் வந்து கூட்டணி யாரோட வைக்கணும் வைக்கக்கூடாது நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா இங்கே மாறுறது அங்கே உருண்டு ஓடுறது அதெல்லாம் இந்த ரெசார்ட்டில் போய் பதுங்கிறது அதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக எனக்கு வந்து அந்த மாதிரி அரசியலில் அருவருப்பு தான் எனக்கு. அதில் வந்து எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. எதிர்பாராத விதமாக ஒருத்தர் அமைச்சர் ஆவார், அதில் என்ன இருக்குது? இவர் தான் முதலமைச்சர், இந்த அமைச்சரவை தான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதை சொல்லி அதை பண்ணணும். இப்போ சமீபத்தில் ஒரு லிஸ்ட்டு வந்ததுல லெஃப்ட் பாண்டி அவர்கள் வந்து சட்டத்துறை அமைச்சர், அதுக்கப்புறமா லோயலாமணி அவர்கள் ஒரு அமைச்சர், அப்புறம் இன்னொரு மீம்ஸும் ஒன்று வந்தது, ஐயா ஆனந்துக்கு வந்து இட்டுன்னு போகிற துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் அது அப்படியே நடக்கணும். அதில் போயிட்டு கலப்படம் ஆகிறது, நிறைய கலப்படம் ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் ஆயிடுச்சு. இல்லை, இன்னொன்று நான் பேசணும்னு நினச்சேன். நம்ம நிறைய நேர்காணலில் பேசியிருக்கோம், விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து இன்னும் ஃபோர்ஸாக அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரச்சாரத்துக்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தார், ரொம்ப கம்மியான இடங்களுக்கு தான் போயிருந்தார். பட் தேர்தலுக்கு பின்னாடி அவர் பல இடங்களுக்கு போகிறது, திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறது, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? லைக் என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அதாவது மக்களுக்கு கால் ஷீட் கம்மியாகும், கோயில் குளங்களுக்கும் தர்மசாலா போன்ற இடங்களோ இல்லை வந்து சர்ச்சு மசூதி, அதுக்கப்புறம் தெரில எந்தெந்த மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை யார் பார்த்த வேலைன்னு தெரியல. பவன் கல்யாணம் ரிப்பீட் பண்ணுறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற விமர்சனமும் இருக்குது அவர் மேலே. இப்போ சமீபத்தில் பவன் கல்யாண் ஃபர்ஸ்ட்லேருந்தே இதெல்லாம் பண்ணின்னு இருக்காரு, இவர் தான் புதுசாக பண்ணுறாரு. பவன் கல்யாணம் அதனால் ஹாஸ்பிட்டலெலாம் கூட போய் படுத்திருந்தார் பவன் கல்யாண். இவரும் இது வரும் பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் அது எதுவும் நடந்த மாதிரி தெரியல. பவன் கல்யாண் புத்திசாலிங்க, வந்து ஓப்பனாக சொல்லலாம். பவன் கல்யாண் he knows what he is doing. இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னால் போல பவன் கல்யாண் கேட்பாப்பல. அது வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்டரு, ப்ளஸ் சினிமாலுமே வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை 50% to 80% அவர் செய்வாராம். அவர் கூட ஒர்க் பண்ணவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். ஓகே, அவங்க சொல்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளஷர் டு ஒர்க் வித் பவன் கல்யாண் சொல்லியிருக்காங்க அரசியல் ரீதியாக. ஏன்னா ஒரு தரவுகளை போய் சொல்கிறாங்க, ஒரு கருத்து சொல்லணும்னா பவன் கல்யாண் வந்து நல்லா கேட்பாராம். அதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அவர் உள்வாங்கிட்டு இது செய்யலாமா வேணாமான்றது செக் பண்ணிவிட்டு தென் அவங்க 10 ஐடியா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் 6-7 ஐடியா செய்வாராம். விஜய் சார் எந்த ஐடியாவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, அரசியல் பண்ண மாதிரியே தெரில. அதனால் தெரில. பட் அவர் வந்து ஒரு தன்னை வந்து என்றைக்குமே ஒரு ஆன்மீகவாதியாவோ இல்லை வந்து ஒரு விஷயமாக காட்டிக்கினதே கிடையாது. ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க, இப்போ எதுக்கு இதெல்லாம் அவர் பண்ணுறாருன்றது ஒரு அதில் ஏதோ வந்து ஒரு இப்போ ரஜினி சார் போகிறாரு, திருவண்ணாமலைக்கு போகிறாரு, இல்லை இமயமலையில் போய் உட்காராருன்னா அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவர் இந்த மாதிரி திடீர்னு சைலண்ட்டாக ஆகி போய் சாதாரண ட்ரெஸ்ஸில் போய் எங்கன்னா உட்காந்துக்குவார், இமயமலையில் போய் உட்காந்துக்குவார், தியானம் பண்ணுறான்னு. இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டிலே இருக்கிறாருன்னா பிரதமருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். தேர்தல் முடிஞ்சோடனே எங்கன்னா போய் தியானம் பண்ணணும், இல்லை எதனா போய் கோயிலில் போய் உட்காந்துக்கணும். இது பிரதமரோட ஸ்டைலு. இது லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்ததில்ல. ஷீரடி சச்சின் டெண்டுல்கர் போவார், இவர் போய் பார்த்தது கிடையாது. இது திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறார். ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் அவ்வளோ ஊழல் அவ்வளோ லஞ்ச லாவணிய பிரச்சனை இருக்கலாம், அதை பற்றி ஒரு நாள் பேசினது கூட கிடையாது. மக்கள் வந்து முருகனை வந்து காசுக்கு விற்கிறாங்க, இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாலே வந்து முருகனை பார்க்க முடியல, அவ்வளோ பிரச்சனை இருக்குது திருச்செந்தூர்லன்னா சமூக வலைதளம் அவ்வளோ இருக்குது, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது.
தன்னை என்றைக்குமே வந்து ஒரு முருக பக்தராகவோ இல்லை வந்து ஒரு அரோகராவோ அது மாதிரிலாம் காட்டுனதே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தா சர்ச்சுக்கு போகிறாரு, பள்ளிவாசல் போகிறாரு, விட்டா ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாரு, அது ஒண்டி தெரியுது. ஓகே, அப்போ ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைவான ஒரே ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலம் தாக்கு பிடிப்பாரா தேர்தல் களத்திலேயோ இல்லை அரசியல் களத்திலேயோ? இது ரொம்ப நல்ல கேள்வி, முக்கியமான கேள்வியும் கூட. யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் விஜய் அவர்களுக்கு இதுக்கப்புறம் நெருக்கடி நிறைய இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரை எது நடந்தாலும் ஏதோ ஒரு திராவிட கட்சி வருதுனாலும் ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை வந்து அவர் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கடினம். ஒரு கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் செயல் வீரர் கூட்டம், இன்னும் மாவட்ட செயலாளர்களோட ஒரு இணக்கம், இவர் வந்து நமக்கு நல்லது செய்வார், நம்மளால் இந்த கட்சியிலே இருக்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வந்து அவர் விதைக்கணும். இந்த வெறும் இந்த தொண்டர்களை வச்சுட்டு இந்த படம் காட்டுறது, இந்த பிரச்சாரம் பண்ணுறதுலாம் அது அந்தளவுக்கு சரியாக வராது. ஒன்று. இரண்டாவது வந்து திமுகவும் அதிமுகவும் விஜய் அவர்களை அடிக்கலை. மே 4 தேர்தலுக்கு முன்னாடி பொலன்னு பொலப்பாங்க. ஏன்னா ரெண்டு கட்சியும் படிக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தர் அழிஞ்சிருவாங்க விட்டாங்கன்னா. இதை செய்யலை அப்படின்னா தன்னோட, அதாவது திமுகவில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யவில்லை, திமுகவில் ஒரு சில மாவட்ட செயலாளர்களால் கட்சிக்கு பின்னடைவு இருக்குது, ஒரு சில அமைச்சர்கள் வந்து சொன்னது ஒன்று செஞ்சது வேறு சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் சரி செய்யணும். அதிமுகவில் நிறைய மாவட்ட செயலாளர் சென்னை போன்ற இடத்துலலாம் வந்து வேலையே செய்யலை, பிரச்சாரமும் சரியாக பண்ணலை, பூத்து வேலையும் சரியாக பண்ணலன்னு ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யலை. அடுத்த இளைஞர்களை கட்சியில் சேர்க்கலை, இளம் ரத்தத்தை உள்ளே பாய்ச்சலை, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிமுகவோட ஓட்டு இப்போ இன்றைக்கி கம்மியாக இருக்காது, திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சரி செய்யலைன்னா அதிமுக பிரச்சனை. இதை சரி செஞ்சுட்டு இதே நேரத்தில் விஜய் அவர்களே அதிமுக தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா தொடர் தோல்விகள் அப்படின்ற ஒரு பேர் இருக்காதா? கடைசி பிரச்சாரத்துல கூட விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் விமர்சிக்காத ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறாரு, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே அதிமுகவையும் ட்ரிகர் பண்ணி விடுமா? கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணுங்க. விஜய் அவர்கள் வந்து ஏதோ சும்மா இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, 3 ஹோட்டல் இருக்குது, 3 ஹோட்டல்காருக்குள்ளே பிரச்சனை இருக்குமா இருக்காதா? ஆள் விட்டு அனுப்புவாங்க, அந்த கடையில் டீ எப்படி இருக்குது பாரு, இந்த கடையில் இட்லி வடகரை எப்படி இருக்கு பாரு, சாப்பிட்டு பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் அரசியலும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து இனிமேல் தான். ஏன்னா இந்த மே 4 வரல விஜய் நம்ம எதுவும் பேசினா கொண்டா நமக்கு பெரிய சிக்கல் வந்தனால ரொம்ப போக வேணாம்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தாங்க விஜய். ஆனால் அதை தாண்டி தான் ஃபயரிங் பண்ணார். இப்போ இனிமேல் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபயரிங்கில் என்னை கிளியர் பண்ணிட்டு தேர்தல் முடிஞ்சிச்சுல, இனிமேல் என்னென்ன பண்ண முடியுமோ இவங்க எதிர்முனை தாக்குதல் பண்ணுவாங்க. ஓகே, என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.